4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பேடுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுருலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி விடும்போது நம்ம மடிச்சிருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி எல்லா இடத்துலையுமே டேப் போட்டு நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடை வந்து திருப்பிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி பட்டாலும் இந்த பேட் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க. இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக 4 சைட்லையும் நம்ம கலர் டேப்பை வந்து இந்த மாதிரி நீளமாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் கலர் டேப் போட்டால் போதும், வேலை முடிஞ்சிடும். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க. கலர் டேப் போட்டதுமே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கவர்ஸை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக பேக்ல இருந்தால் போலீங்களா, அந்த கயிறு எடுத்துக்கோங்க. அந்த கயிறை நல்லா லெங்க்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி 2 கயிறு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. கிச்சனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜன்னலில் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் டிஃபன் பாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ்லாம் இதில் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கும்போது குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸ் தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.